இந்த செஞ்சுரியுடைய பிக்கஸ்ட் ஸ்கேம், அதை ஸ்கேம்னு சொல்றதா இல்லை காமெடின்னு சொல்றதான்னு தெரில. நான் அரசியலுக்கு வரேன்னு படம் மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் நான் கன்ஃபார்மா வரேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா உறுதி செய்த தினம் இன்று. 2017 டிசம்பர் மாசம் 31 திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில அதிகாரப்பூர்வமா இப்படி அறிவிச்சார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது அவர் வழக்கமா சொல்றது தானே அப்படின்னு நிறைய பேர் அந்த சமயத்துல நினைச்சாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா அவர் அப்பதான் அறிவிச்சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இலைமறை காய்மறையா மறைமுகமா தான் சொல்லப்படும் அவருடைய திரைப்படங்கள்ல. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இல்லைன்னா உன்னை வாவான்னு சொல்றோம், நீ தான் வரமாட்டேங்கிறன்னு சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் பேசுற மாதிரியாவது டைலாக் வரும். இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டாருப்பா. நாம தான் அவர் மேடை ஏத்தி விடணும். வாங்கப்பா. இப்படி 20-25 வருஷங்களா அரசியலுக்கு வரேன்னு தன்னுடைய திரைப்படங்கள்ல மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையா அதிகாரப்பூர்வமா கட்சி ஆரம்பிக்க போறதை அறிவிச்சார். போர் வரும்போது நான் அரசியலுக்கு வந்தாலும் நான் நேரடியா பதவிக்கு வர மாட்டேன், வேற ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆக்குவேன், நான் பின்னாடி இருந்து தான் இயக்குவேன்னு அதிரடியான தகவல்களா கொடுத்தாரு. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. இங்க சிஸ்டம் சுத்தமா சரியில்லை, அதை மொத்தமா மாத்தணும், ஆன்மீக அரசியலை இங்க கொண்டு வரணும்னு சொன்னார். ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வரணும். இப்படி அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய ஸ்டேஜ்ல பிரஸ் மீட்ல எல்லாம் தன்னுடைய ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ரஜினிகாந்த். இப்படி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமா கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிக்கலான்னு அவர் திட்டம் போட்டாரோ இல்லையோ, காலம் வேற திட்டம் போட்டுருச்சு. கொரோனா ஆட்டத்தை மொத்தமா கலைச்சிருச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலிலிருந்து முழுமையா ரிட்டையர் ஆனாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவங்களுடைய ஆர்வம் புரியுறது. டெஃபினெட்லி அவங்கள ஏமாற்றி விட மாட்டேன். இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்னு சொல்லி கடைசியா எப்பவுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த். அவர் கண்டிப்பா வந்துருவாருன்னு அவர் நடிச்ச படங்களை பல நாளுக்கு ஓட வச்ச அவருடைய ரசிகர்களுடைய பாடுதான் திண்டாட்டமா போயிருச்சு. இப்படி பல வருட எதிர்பார்ப்பாக இருந்து நீர்த்து போயிருந்த ரஜினிகாந்தின் அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்த தினம் இன்று.